வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். வங்கிகளில் அடமானம் வைக்கப்பட்டுள்ள சொத்துக்களை ஆய்வு செய்ய மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். 2026-27 ஆண்டிற்கான ரயில்வே அமைச்சகத்தின் மானிய கோரிக்கைகள் குறித்த விவாதம் மக்களவையில் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் ஏற்காடில் கோடை விழாவை முன்னிட்டு மலர்ச்செடி நடவு பணிகள் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். வங்கிகளிலும் நிதி நிறுவனங்களிலும் அடமானம் வைக்கப்பட்டுள்ள சொத்துக்களை மதிப்பீடு செய்து ஆய்வு மேற்கொள்ள உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர் இதற்கென நிரந்தர செயலாக்க முறை பின்பற்றப்படுவதாக எடுத்துரைத்தார். சொத்துக்களை மதிப்பீடு செய்யும் போது வங்கி சார்ந்த வாரியங்கள் அங்கீகரித்துள்ள கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திருத்தி அமைக்கப்பட்ட ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தை மத்திய அரசு விரைவில் அறிமுகம் செய்வதன் மூலம் SC ST மகளிர் தொழில் முனைவோர் பயனடைவார்கள் என்றார். 2026-27 நிதியாண்டிற்கான ரயில்வே அமைச்சகத்தின் மானிய கோரிக்கைகள் குறித்த விவாதம் மக்களவையில் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விவாதத்தை துவக்கி வைத்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு தாரிக் அன்வர் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை எட்ட மத்திய அரசு தவறிவிட்டதாக குறை கூறினார். ரயில்வேயில் தற்போது வேலைவாய்ப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பிஜேபி உறுப்பினர் திரு கணேஷ் சிங் பேசுகையில் கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே துறையில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு ரயில்வேயின் இணைப்பு தளம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். LPG சமையல் எரிவாயு நெருக்கடி பிரச்சனையை காங்கிரஸ் அரசியலாக்குவதாக மாநிலங்களவை முன்னவர் திரு JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். இப்பிரச்சனையில் இந்தியாவிற்கு எவ்வித பங்கும் இல்லை என்று கூறிய அவர் சர்வதேச பிரச்சனையே இதற்கு காரணம் என்றார். தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசு விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சி எதையும் கருத்தில் கொள்ளாமல் பொதுமக்களை தூண்டிவிடுவதாக குறை கூறினார். இந்நெருக்கடி வேளையில் தேசத்தோடு இணைந்து நிற்பதை தவிர்த்து மக்களிடையே பீதியை காங்கிரஸ் கிளப்புவதாகவும் திரு நட்டா கூறினார். முன்னதாக பூஜ்ய நேரத்தில் மாநிலங்களவையில் இந்த பிரச்சனையை எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சமையல் எரிவாயு பிரச்சனையை கையாள மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். இதன் காரணமாக ஏழைகளும் நடுத்தர மக்களும் பாதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். சுய வேலைவாய்ப்பு நம் நாட்டில் 58% அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அமைச்சர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியுடன் தொழிலாளர்களின் வருமானமும் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். புதிய தொழிலாளர் சட்டத்தின்படி அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். மாதாந்திர ஓய்வூதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு பயன்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம், கேரளம், அசாம் மாநிலங்களுக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டதை அடுத்து வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். மனுக்களை திரும்ப பெற 26ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும். இந்த 3 இடங்களிலும் அனைத்து தேர்தல் நடைமுறைகளும் மே 6ஆம் தேதிக்குள் நிறைவடையும். பீகார், ஒடிசா, ஹரியானா மாநிலங்களின் 11 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. பீகார் மாநிலத்தில் 5 பதவியிடங்களுக்கும், ஒடிசாவில் 4, ஹரியானாவில் 2 இடங்களுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 10 மாநிலங்களின் 37 இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் 26 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 6 உறுப்பினர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றதை தொடர்ந்து எரிபொருள் தேக்கி வைத்துள்ள பகுதிகளில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதால் விமான போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த தீ உடனடியாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதுவரை யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை.
கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தை காலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை மேற்கொள்ளலாம் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுக்கூட்டங்களை நடத்த இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மாநிலம் முழுவதும் 2106 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் வாகன தணிக்கையின் போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தேர்தல் தொடர்பாக சமூக வலைதளங்கள் மூலம் வெளியிடப்படும் வீடியோக்கள் கண்காணிக்கப்படும் என்றார். வேட்புமனு தாக்கலின் போது காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் கூறினார். தமிழகத்தில் 5,69,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க 70,032 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும் என்றார். வாக்குச்சாவடிகளுக்கு வெளியே வாக்காளர்கள் செல்போனை வைக்க பெட்டக ஏற்பாடு செய்ய தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் குறிப்பிட்டார். கமிஷனோட புது இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா விழிப்புணர்வு கொடுத்திருக்காங்க. சில இனிஷியேட்டிவ் நம்ம வோட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு மொபைல் போன்ஸ் போலிங் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போலாம். அங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம் நம்ம வோட்டர்ஸ்க்கு. அதே மாதிரி வெயில் காலத்திலே டு என்ஷூர் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஷேட்ஸ் அண்ட் ஆல் ஆல்சோ நம்ம டிஓஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவாங்க. மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கேண்டிடேட்ஸ்க்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்காக நம்ம போப்போ சென்சிடைஸ் பண்ணுவோம். இதனிடையே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் திருமதி அர்ச்சனா பட்நாயக் இன்று மாலை சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறார். தேர்தல் நடத்தை விதிகள், பிரச்சார பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திரு சதீஷ் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் 12,40,108 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு 14 போலிங் ஸ்டேஷன் இருக்கு. சோ அதுக்கு தேவையான சிஆர்பிஎஃப் பர்சனல்ஸ் இப்ப வந்திருக்காங்க. அதையும் தொடர்ந்து கண்காணிப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம். 1596 வாக்குச்சாவடி மையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுவதன் மூலமாக மக்களுக்கு எவ்விதமான அச்சமும் இன்றி யாருடைய இன்ஃபுளுன்ஸும் இன்றி நேரடியாக வந்து அங்கே வாக்களித்து செல்வதை உறுதிப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த 4 மூட்டை சில்வர் பாத்திரங்கள் மற்றும் சேலைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை சேலம் சாலை ரவுண்டானா பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 1,00,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 12 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை பறிமுதல் செய்து உதவி தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தியாகராஜ நகர் பகுதியில் நடைபெற்ற வாகன தணிக்கையின் போது ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,50,000 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர் வேப்பந்தட்டை பகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட 1,10,000 ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார். திருச்சியில் தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு தேர்தல் கண்காணிப்பு அலுவலகம் திறக்கப்பட்டதோடு தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் அரசியல் கட்சிகளின் சுவர் விளம்பரங்கள் மற்றும் கட்சி தலைவர்களின் சிலைகள் புகைப்படங்களை மறைக்கும் பணிகளில் அதிகாரிகளும் அலுவலர்களும் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடில் கோடை விழாவை ஒட்டி கண்கவர் மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். ஏற்காடு அண்ணா பூங்காவில் கோடை விழாவையொட்டி கண்கவர் மலர் கண்காட்சிக்கான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. 20,000 தொட்டிகளில் 85 வகையான மலர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. ரோஜா பூங்கா, தாவரவியல் பூங்கா ஆகிய இடங்களில் ஆயிரக்கணக்கான பூந்தொட்டிகளில் மலர்கள் நடவு செய்யப்பட்டு மலர் கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்டு வருகின்றன. பல்வேறு கொய் மலர்களை கொண்டு உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. தாவரவியல் பூங்காவில் யானை, மான், கொக்கு, வாத்து மற்றும் காளான் வடிவங்களில் 110 இடங்களில் இயற்கையாக செடிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார் குணசேகரன். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வங்கிகளில் அடமானம் வைக்கப்பட்டுள்ள சொத்துக்களை மதிப்பீடு செய்து ஆய்வு மேற்கொள்ள மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். 2026-27 ஆண்டிற்கான ரயில்வே அமைச்சகத்தின் மானிய கோரிக்கைகள் குறித்த விவாதம் மக்களவையில் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் ஏற்காடில் கோடை விழாவை முன்னிட்டு மலர்ச்செடி நடவு பணிகள் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.